கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று சங்கீதம் 103 அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம யார் என்பதை குறித்து தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு அநேக துன்மார்கர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாகவும் எழும்பி ஊழியங்களை செய்யக்கூடாதபடிக்கு இடையூறுகளை செய்கிறாங்க. அவர்களுக்குள் இருக்கும் பலத்தினாலும், ஆட்களுடைய பலத்தினாலும், அரசியல்வாதியுடைய பலத்தினாலும் ஊழியங்களை செய்யக்கூடாதபடிக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் யார் தெரியுமா? என்னுடைய பலன் என்ன தெரியுமா? என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நீங்க எப்படி ஊழியத்தை செய்றீங்க நான் பார்க்கிறேன். தேவ ராஜ்யத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லி அநேகருக்கு போய் நீங்க சத்தியத்தை சொல்றேன்னு சொல்றீங்க. உங்களை எப்படி அந்த ஊழியத்தை நீங்க செய்யறீங்கன்னு நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அநேக மனுஷர் இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உன்னை மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறாராம். எனக்கு என்ன வரி ஞானம் இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன அறிவு புத்தி இருக்கு தெரியுமா? மனுஷன் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறான். இவன் ஞானம் பெருசு என்று பெருமை பாராட்டுகிறான். கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை குறித்து தான் இவன் ஆராய்ச்சி செய்யறான். ஆனா இவன் ஞானம் தான் பெருசுன்னு சொல்றான். என் தேவனாகிய கர்த்தர் சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சிருஷ்டித்தவைகளை இவன் ஆராய்ச்சி செய்து இவன் ஒரு காரியத்தை என்ன பண்றான்? நான் புதிய கிரகங்களை கண்டுபிடிச்சேன், புதிய நட்சத்திரங்களை நான் கண்டுபிடிச்சேன், புதிய சூரியனை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி இவன் அறிவை மேம்படுத்துகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் வார்த்தையினாலே சகலத்தை அவர் சிருஷ்டித்தாராம். ஆனால் இவன் கண்டுபிடித்ததாக இவன் பெருமை பாராட்டுகிறான். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 60, அவன் பலத்தின் மிகுதினால் 70 இல்லை 80 வயசுல தான் இந்த பூமி விட்டு அவன் கடந்து போகிறான். நித்திய காலமாய் யுகா காலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது சகலமும் இந்த பூமியில இருக்கிறது. ஆனால் மண்ணால் உருவாக்கப்பட்ட மனுஷனோ மண்ணுக்கு திரும்பி போய்விடுகிறான். இதை அவன் அறிவதும் இல்லை, அதை குறித்து தெரிந்து கொள்வதும் இல்லை. தேவனை அறியாத மதிகேடனும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அறிவு புத்தி இல்லாதவனும் சொல்லுகிறார்கள், தேவன் ஒருபோதும் கிடையாது, கடவுள் ஒருபோதும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷனை அவர் மண்ணாலே உண்டாக்கினாராம். அவருக்கு தெரியும் இவனை எப்படி நான் உண்டாக்கினேன் என்று சொல்லி. இவன் ஞானம் உள்ளவனை போல புத்தி உள்ளவனை போல பேசுகிறான். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே அறிவு பெருத்திருக்கும். இப்ப ஜனங்களுடைய அறிவு பார்த்தினா பெருத்து இருக்கு, அவருடைய ஞானம் பெருத்து இருக்கு. இது நிமித்தமாய் தேவனை தூசிக்க முடியாத காரியத்தை செய்யறாங்க. தேவனுக்கு விரோதமாய் எழும்பி பேசுறாங்க. அவன் ஞானத்தை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு அநேக மனிதர்கள் தன்னை குறித்து பெருமையாக பாராட்டி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மண் என்று நினைவு கூறுகிறார். நாம் தேவனை அறிந்து அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு அவர் கொண்டு போவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, எங்களை மண்ணென்று இயேசப்பா நீர் நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த வார்த்தைகளை தியானித்து வார்த்தை கர்த்தாவை கைகொண்டு நடக்க தேவ கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.